மால்தீவ்ஸ் பத்தி இனி வீடியோ போடு. மால்தீவியன் ருஃபியால வாங்குறத விடைக்கும் டாலர்ல டீச்சர்ஸுக்குமே குட் அட்ராக்டிவ் சேலரி. ஸ்டார்டிங்ல நம்ம போறதுமே பீச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு 3 ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கிறேன். நம்ம மீன் குழம்பு சோறும் சாப்பிட்றவங்களுக்கு வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேரிஸ் லேண்ட். ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு ஃபுல் வீடியோவில் வந்திருக்கேன். நிறைய பேருக்கு என்னை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மால்தீவ்ஸை பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்பப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எதுலையாவது எனக்கு டிஎம் வரும். நீங்கள் மால்தீவ்ஸ் பற்றி இனி வீடியோ போடுவீங்களா, நீங்கள் மால்தீவ்ஸ்க்கு வருவீங்களா, அப்புறம் இன்னுமே மால்தீவ்ஸ் சம்மந்தமான நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கேட்பாங்க. சில நேரம் நான் டிஎம் பண்ணுவேன். ஏன்னா எனக்குமே நான் போவேனா போக மாட்டேனா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் தான் இருந்தேன். இன்னைக்கு உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கொஸ்டின்ஸ் இன் டிஎம். நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க மால்தீவ்ஸை பற்றி. அது ஒரு பேசிக்கான ஒரு 5 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் மால்தீவ்ஸ், ஏன் மால்தீவ்ஸ்? நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்னாலே நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, ஏன் மால்தீவ்ஸ் சூஸ் பண்ணணும்? அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. மால்தீவ்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். நிறைய பேர் அங்கே போய் தங்குறதுக்கு போவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தான் நானுமே கேள்விப்பட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு பேபி பிறந்த பிறகு தான் நான் மால்தீவ்ஸ் ஃபஸ்ட்டாக போனேன். அதாவது 2021. அப்புறம் 24 லாஸ்ட்டில் நான் திருப்பி வந்துட்டேன். எனக்கு அந்த 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐலண்ட்குள்ளே நான் போய் இருந்தது கிடையாது. நான் மெயின் மாலே ஹுலுமாலே இந்த 2 பிளேஸ்லேயுமே தான் இருந்திருக்கேன். எனக்கு மாலையை பொறுத்த வரைக்கும் மாலே ஹுலுமாலையில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ஹுலுமாலே தான் பிடிக்கும். எனக்குமே ஹுலுமாலே தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்பவுமே ஒரு பிளான்டு சிட்டி, அந்த மாதிரி தான், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மாலை கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், மற்றபடி ஓகே தான். நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறவங்களுக்கு அது அப்படி லைஃப் ஸ்மூத்தியாக போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாரையும் மாதிரி தான் நமக்கு ஒரு கட்டத்தில் சில நேரம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் நம்ம போகிறதுமே பீச்சஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி தோணும். அப்புறம் நாள் போக போக பீச்சையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். இந்த பார்க்கு, பீச்சு இந்த 2ஐயும் தவிர்த்து அங்கே வேறு எந்த பிளேஸுமே கிடையாது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா வேறு எங்கேயாவது தான் போய் ஆகணும். வேறு எங்கேயாவது மீன்ஸ் ஊருக்கு வந்தால் தான். மற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு எங்கேயாவது போகணும். மற்ற மாதிரி அங்கே எதுவுமே இருக்காது. ஒரு ஜூவோ ஒரு வாட்டர் ஃபால்ஸோ ஒரு கடலை தவிர்த்து பெரிய அளவில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. பர்சனலாக நான் 4 இயர்ஸ் அங்கே இருந்ததில் நம்ம ஸ்மூத்தாக நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை இது பண்ணிக்கலாம். மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் தான். நமக்கு ஃபாரின் போனோன்னாலே ஒரு ட்ராவல் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணணும், எவ்வளோ தூரம் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ இந்தியாவிலே இங்கேருந்து நார்த் இந்தியாவுக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா 3 hours 4 hours ஆயிரும். ஆனால் இது நம்ம மால்தீவ்ஸ் போனோன்னா 1 hour 1.5 hour தான் ஆகும். நான் சொல்கிறது திருவனந்தபுரத்துலேருந்து மேக்ஸிமம் இந்த ட்ரிவாண்ட்ரம், இந்த சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, இந்த மாதிரி தான் அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலுமே அந்த ட்ராவல் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 hours நம்ம போய் நம்ம டெஸ்டினேஷனை அடைஞ்சிடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம்னா எந்தெந்த ஜாப்ஸுக்கெல்லாம் அதிகப்படியான ஒரு வாண்டட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் ஃபீல்டில் பார்ப்போம். ஹெல்த் கேரில் நிறையவே வேகன்சிஸ் இருக்குது. டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் ரெப்பாக இருக்கட்டும், நிறைய மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே மெடிக்கல் ஸ்டோரில் நிற்கிறது நம்ம ஆட்களாக தான் இருக்கும். அது மாதிரி நர்சஸும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கிறேன். நம்ம ஊரை மாதிரி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே தான், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால ஃபஸ்ட் மெடிக்கல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் நிறையா இன்ஜினியர்ஸுக்கும் சரி இல்லை ஒர்க்கர்ஸுக்கும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சேலரி டிபெண்ட்ஸ், நிறைய சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. மீடியம் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்குமே குட் அட்ராக்டிவ் சேலரி. ப்ளஸ் என்ன சொல்கிறது, இப்போ டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாப் மெயினில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஐலண்ட் சைட்லேயுமே நிறைய ஜாப்ஸ் இருக்கும்.
அது போகிறவங்களுக்கு தான் தெரியும். சிலவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது டிபெண்ட்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்ன்னு சொன்னாலே டூரிசம் தான். அங்கே டூரிசத்துக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஹோட்டல்லையா இருக்கட்டும், இல்லை செஃப்பாக இருக்கட்டும், இல்லை அங்கே டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வெல்கமுக்காக இருக்கட்டும், இப்படி நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம 2 டே 3 டே ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும். ஒரு ஐசோலேட்டடான மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் சேலரி கூடுதலாகவும் இருக்கும். சேலரிக்கு வேண்டியே நிறைய பேர் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து இன்னும் சில டெக்னிக்கல் ஜாப்ஸுக்குமே அங்கே ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் அங்கே போய்க்கிடலாம். அப்புறமா தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அக்கமடேஷன் மீல்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஃப்ரீ அக்கமடேஷன் மீல்ஸ், தங்கும் இடம் ப்ளஸ் ஃபுட்டு வந்து நமக்கு ஃப்ரீன்னு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாதி பேருக்கு இது உண்மையாக இருக்கும், பாதி பேருக்கு உண்மையாக இல்லாமல் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிடணும். அது மட்டும் கிடையாது, ஃபுட்டுன்னு நம்ம பார்த்தா நம்ம சோறு சாப்பிட்றவங்க தான், மீன் குழம்பு மேக்ஸிமம் எல்லாரும் எடுக்கவங்களா தான் இருக்கும். வெஜிடபிள் ப்ரைஸஸ் தான் டூ ஹையாக இருக்கும். நம்மளை மாதிரியே வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் குலுமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் நிறையவே இருக்கும், நம்ம போய் வாங்கிக்கலாம். அதே இது ஐலண்ட்ஸில் வந்து இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஃபிஷ்ஷு பொறுத்த வரைக்கும் மீன் நல்லாவே கிடைக்கும். மீன் குழம்பு சோறும் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான இதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி மினிமம் சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஹை சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா எம்விஆர், அதாவது அங்கே உள்ள கரன்சி மால்தீவியன் ருஃபியாவில் வாங்குறத விடைக்கும் டாலரில் உங்களுக்கு சேலரி நிறைய கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா டாலர்னால் நீங்கள் அப்படியே கன்வர்ஷன் எதுவும் பண்ணாமல் நமக்கு இந்தியாவுக்கு அனுப்பிடலாம். அதே இது உங்களுக்கு எம்விஆர்னா கொஞ்சம் அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ்லேயே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியாக அங்கே மால்தீவ்ஸில் இருக்கிறதுக்கு எப்படின்னு சில பேர் கேட்டிருப்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ஸ் பற்றி கேட்பாங்க. ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது மெயின் ஹுல்மாலையில் சொல்கிறேன். இப்போது ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பொல்யூஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. சுற்றி பீச்சஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆயிரும். என்னதான் நமக்கு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி பீச்சஸே சுற்றி 4 சைடையும் டெய்லி பார்க்குற நேரம் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபேமிலிக்குன்னா இது ஒரு பெஸ்ட் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா, மெயினாக நம்ம ஃபேமிலியாக இருந்தோம்னா 2 பேருமே ஏர்ன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மால்தீவ்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுவும் ஏஷியாலே வெரி எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரினா மால்தீவ்ஸ் தான். ஒரு குட்டி ரூம் தான் இருக்கும், ஒரு குட்டி ஹால் தான் இருக்கும், 50,000 கிட்ட நமக்கு வாடகையே வந்துடும். அதனால 2 பேரும் ஏர்ன் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் கிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராவது வீட்டிலேருந்து பெரியவங்களே யாரையாவது கூட்டிகிட்டு வந்து பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி இருந்துட்டு 2 பேரும் ஏர்ன் பண்ணால் இட்ஸ் பெஸ்ட்டு. அல்லாட்டி கொஞ்சம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைமிங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் அப்படி. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி இங்கே சிபிஎஸ்சி கரிக்குலம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கரிக்குலம் இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா நமக்கு வந்து டெய்லி ஹோம் ஒர்க்கு அப்படி இப்படி நம்ம ஹெக்டிக்காக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க்காக இருக்காலும் சரி, ஆக்டிவிட்டியும் சரி, அப்படி நிறைய இருக்கும். ஆனால் அங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு அங்கே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அப்புறமே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டா இன்னும் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அங்கே பெரிய பிளேசஸ் எல்லாம் இருக்காது. ஒன்லி இந்த கடல் தான், அந்த கடலில் போய் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கணும், வேற பெருசாக இருக்காது. ஒரு ஜூக்கு போகிறதோ இல்லை ஒரு படத்துக்கு போகிறதோ அந்த மாதிரி, மாலுக்கு போகிறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
அதனால பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண அங்கே அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா ஓகே தான், பீஸ்ஃபுல்லாக அப்படியே லைஃப் ஸ்மூத்தாக போயிடும். மற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் கேட்குறீங்க மால்தீவ்ஸ் இனி திருப்பி வருவீங்களா, மால்தீவ்ஸ் பற்றி வீடியோ போடுவீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போதைக்கு வந்து இப்போ தான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு, இனி மால்தீவ்ஸ்க்கு இப்போ வரதா பிளான் கிடையாது. இன்னுமே மால்தீவ்ஸை பற்றி சில பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஸ்டின் பண்ணுங்கள், நான் டிஎம்மில் ஆன்சர் பண்ணுறேன். இவ்வளோ நாள் மால்தீவ்ஸை பற்றி உள்ள கண்டென்ட்டுக்கெலாம் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னுமே வீடியோஸ் கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.